கற்றுக் கொடுத்த நாளுக்காக கத்தருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு நம்ம நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் தான் நிறையா ஆண்டுகிட்ட நம்ம கற்றுக்கொள்ளணும். அது இன்னைக்கு தலைப்பு தனிமையில் கூட இருப்பவர். நம்ம தனியாக இருக்கும்போது நம்மளோட கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். நிறைய பேருக்கு சொந்தங்கள் இருக்கலாம், இல்லாட்டி நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே இருப்பாங்க கூட. ஆனால் நான் என்ன தனிமையை சொல்கிறேன்னா, நம்முடைய ஒரு பாடுகள், துக்கங்கள், வேதனைகள் வரும்பொழுது பார்த்திங்கன்னா, நம்ம தனியாக நின்று என்ன செய்யன்னு தெரியாமல் நம்ம தவிச்சிக்கிட்டு இருக்கோம். சில நேரத்தில் நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர்றது தான் நிறைய காரியங்களை நம்ம முடிவெடுக்கிறதுக்கு கூட தெரியாது. இந்த இடத்துல நம்ம ஒரு நோயாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், என்ன செய்யன்னு தெரியாமல் நம்ம தனிமையில் விடப்படும் பொழுது தான் அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவருக்கு நம்ம பதில் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். அந்த காரியங்களை நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்போம். அனுபவிக்காமல் இருந்தாலும் கூட நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அவர் நம்மளை தனியாக விடவே மாட்டார். அவர் நம்மளோட கூட இருந்து நமக்கு அந்த தனிமையில் என்ன செய்யணுங்கிற ஒரு காரியத்தை கூட நம்ம கற்றுத்தருகிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்காருன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கும். அதனால் நமக்காக எத்தனையோ பேர் நமக்கு தனிமையில் எத்தனையோ காரியங்கள் நம்ம செஞ்சாலும் ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து செய்கிற காரியங்கள் பெருசு. அந்த பெரிய காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நீங்கள் நல்லா செய்வார். நம்ம தனிமையில் இருந்தோம்னாக்கே அந்த தனிமை இல்லை, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இந்த வேத வசனத்தை நம்ம படிக்கும் பொழுதே வரணும்னு சொல்லி தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் தனிமையோடு இருந்தோம் என்றால், எந்த காரியத்தில் நாங்கள் தனித்து விடப்பட்டோமோ அந்த இடத்துல நீங்கள் கூட இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஜெபிக்க எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறையா. எந்த தனிமையிலும் தேவன் எனக்கு உதவி செய்கிற வல்லமுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற இந்த விசுவாசத்தில் இருக்கும்போது நாங்கள் தனியாக எந்த நேரத்திலும் ஆண்டவரை அழுது கொண்டு இருக்க மாட்டோம். எந்த இடத்துலையும் உண்மை நோக்கியே கூப்பிடுவோம். நாங்கள் அந்த சத்தத்தை கேட்கவும் எங்களுக்கு இந்த நாட்களில் நீங்கள் கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள அநேக பிள்ளைகளோடு நீ பேச வேண்டுமா வசனத்தின் மூலமாய் நோக்கி பார்க்கிற சுவாமி. அப்படி செய்து வழிநடத்துவதற்காக நன்றி. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். கற்றுத்தருவ ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கவும் எங்களுக்கு நீங்கள் அதிகமாக உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் பலவீனமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு பலன் தந்து நடத்துகிற தேவ கிருபை நாட்களை நடத்தப்போருக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் பாடி வசனத்துக்கு நேரத்தில் புதுபலன் தந்து என்னை நீ நடத்திடுமே. திறனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புதுபலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. திறனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. கும்பலத்தா என்னை நடத்திடுமே. எலியாவை போ
செய்யும். நலந்தாருமே நலந்தாருமே உம்பலதா என்னை நடத்திடுமே. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே. சோராமல் ஓட திடமனம் அழித்திடுமே. பலந்தாருமே பலந்தாருமே உம்பலத்தா என்னை நடத்திடுமே. மனிதர்களின் நிந்தனையா மனநொந்து நிற்கின்றேனே. மன்னித்து மறக்க உந்தனின் பலந்தாருமே 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 உம்பலதா என்னை நடத்திடுமே. மாம்ச எண்ணம் மேற்கொள்வதா அடிக்கடி தவறுகிறே. பரிசுத்த வாழ்வு வாழ பலந்தாருமே 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 உம்பலத்தா என்னை நடத்திடுமே. இளநீ பலனில்லா நேரத்தில் புதுபலம் தந்து என்னை நீ தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. இன்றைக்கி நம்ம தனிமையில் இருக்கோம்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னாக்கி நமக்கு இந்த செய்தி ஆண்டவர் செய்தி ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். இந்த தலைப்பில் நம்ம படிக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஜெயிப்போம். முதல்ல தனிமையில் நம்மளை கூட இருக்கிறவர், நம்மளோட கூட இருக்கிறவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அந்த காரியத்தை தான் நீங்கள் தியானிக்க போகிறோம். மற்ற 14, 22, 23 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி இயேசு ஜனங்களை விடுகையில் தம்முடைய சீசர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இப்போ வேறு இடத்துக்கு போகணும். அப்போ ஒரு இடத்துக்காக போயிட்டு இருக்கும்போது அங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா அற்புதத்தை செய்கிறார் ஆண்டவர். அப்போ செய்துட்டு அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி
ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா சீசர்களை அனுப்பி விடுறாரு. நீங்கள் அனுப்பி அவங்க போக சொல்லிட்டு அவர் வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறாரு. இப்போ தனித்து ஜெபிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கி சீசர்கள் கூட இருந்தும் ஜெபிச்சாருன்னு சொல்லலாம். ஆனால் வந்து ஜெபிக்கிறத கற்றுக் கூட கொடுத்தாரு. ஆனால் வந்து ஆண்டவர் வந்து எப்படி செஞ்சாருனாக்கி எப்பொழுதும் அவர் பிதாவோட பேசுகிறத ரொம்ப முக்கியமான காரியங்களை செஞ்சாருன்னு நம்ம பார்க்கோம். அடிக்கடி பார்த்தீங்கன்னா தனித்து ஜெபிச்சாருன்னு சொல்லி நிறைய பார்க்கலாம். ஏன் தனித்துனாக்கி ஆண்டவர் பிதாவும் நாமும் ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சொல்கிறத வசனத்தை படிப்போம். அவர் வந்து ஆண்டவரோட எப்பவும் பிதா சொல்கிறதே கேட்டு தான் செய்கிறது. இப்போ நம்ம வந்து ஒரு பாடம் படிக்கமோ இல்லாட்டா ஏதோ ஒரு வேலை செய்கிறோம்னாக்கி நமக்கு மேலே வேலை செய்கிறவங்ககிட்ட கேட்டு நம்ம படிப்போம் பார்த்தீங்களா? அப்படி படிக்கும்பொழுது அது வந்து சரியாக செய்ய முடியும். ஏன்னா நம்ம ஒரு சயின்ஸ் வாத்தியாராக இருக்கலாம், ஒரு இங்கிலீஷ் வாத்தியாராக வாத்தியாராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். அவங்க வந்து அது படிச்சுட்டு வந்துட்டு அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லும் பொழுது அதுபடி நடக்கும் பொழுது அந்த புத்தகத்தில் இருக்கிறத கரெக்டாக சொல்லி கொடுப்பாங்க. அதுபடி நடக்கும் பொழுது தான் அவங்க வந்து அந்த கொஸ்டின் எழுதும்போது ஆன்சர் கொஸ்டினை படிப்பாங்க, ஆன்சர் எழுதும்போது அது சரியான பாதையில் அவங்க நடத்தி அது நடக்க முடியும். ஏன்னா அவங்க டீச்சர் ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க, புக்கில் இருக்காது டீச்சர் சொல்லி கொடுத்து இவங்க வேறு மாதிரி எழுதுனாங்கன்னா அதுக்கு மார்க் போட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து சரியானது கிடையாது. ஏன்னா சரியாக போகணுன்னாக்கி டீச்சர் படித்தது இருக்கணும், புக்கில் எழுதியிருக்கிறது கரெக்டாக இருக்கணும், ஆன்சர் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் மார்க்கு. அதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து பிதா எதுக்கு அனுப்புனாரோ அதை செய்கிறதுக்கு அவர் கூட இருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் செய்கிறாரு. அப்படி செய்யும் பொழுது அவர் தனித்திருந்து ஜெபிக்கிறதுக்கு போகிறாரு. ஜெபம்னாலே என்னது? நம்ம வந்து ஆண்டவரோட பேசுகிறது தான் ஜெபம். ஜெபங்கிறது நமக்கு சிலருக்கு வந்து தெரியாது. சிலர் வந்து சொல்லுவாங்க எனக்கு ஜெபிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட கூட நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஜெபிக்க தெரியலன்னு பரவாயில்ல, ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கீங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டாலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்னு சொன்னோம்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ நம்ம வந்து ஜெபிக்க தெரியாதவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, ஐயோ நீங்கள் முழங்கால் போட்டு அப்புறம் வந்து பைபிள் வசனத்தெல்லாம் படித்து அப்புறம் தான் நீங்கள் ஜெபிச்சாதான் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் சொல்லி நம்ம சொல்லவே கூடாது. அப்படி ஆண்டவர் சொல்லவும் செய்யலை. ஆண்டவர் நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுதாங்களோ அவருக்கு சமீபமாக இருக்கேனுங்காரு. அப்போ என்னை நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி கூப்பிட, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுதே நிறைய பேருக்கு உதவி செய்கிறார்களா? அந்த காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அது இவ்வளோ சுலபமாக ஜெபிக்க முடியுமா? ஜெபம்னா நாங்கள் என்னமோ பெருசாக நினச்சோம், இவ்வளவு தானே ஆண்டவர்கிட்ட கேட்குறதுக்கு, கேட்டு பெற்றுக்கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆண்டவர் தொடப்படுறதை நம்ம பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில். நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு நம்ம எப்போ போகிறது? ஆண்டவர் இருக்கிற உடமாவே வரணும். ஆண்டவரே கூப்பிடும் பொழுது நாம் மாத்திரம் இதெல்லாம் நீங்கள் படிச்சு தான் வரணும்னு சொல்லக்கூடாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு செவி சாய்ப்பார், ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அதுதான் ஜெபம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் அது செய்வேன்னு சொல்லிக்கிங்களே, எங்களுக்கு சுகம் வேணும், எங்களுக்கு ஒரு பிரச்சனையிலேருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி அவருடைய நாமத்தை அவருடைய பேரை சொல்லி நீங்கள் ஜெபிங்க, அதே ஒரு ஜெபம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி ஜெபிக்கிறத ஆண்டவரே இப்போ வந்து சொல்கிறார் பாருங்க. பிதாவோட கூட பேசுறதுக்கு போறாருன்னு சொல்லி பார்க்கும். 23ஆம் வருஷம் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டது தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கு தனிமையாக இருந்தார். இப்போ தனிமையாக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பிதாவோட இருந்தேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா அவர் தனிமையாக போய் பிதாவோட பேசுகிறத பார்ப்போம். அப்போ அவர் வந்து மற்ற எல்லாரு கூடயும் உட்காந்து எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறாரு, ஜீசரோட பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்போ அவருக்குன்னு ஒரு டைம், அதாவது ஒரு டைம் வந்து பிதாவோட பேசி நான் செஞ்சதெல்லாம் கரெக்டா, நம்ம இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா, நமக்கு செய்கிறதெல்லாம் கரெக்டாக, நம்ம செஞ்சதெல்லாம் நம்ம நடந்ததெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை திருப்பி பார்க்கணும் பார்த்தீங்களா. அது மாதிரி ஆண்டவர் பிதாவோட போய் அவர் கூட பேசணும். டெய்லி பேசி தான் நடத்த. அவர் சொன்னதான் கேட்கும் போது அவர்கிட்ட கேட்டு தான் இவர் ஒன்று செய்யணும். அற்புதம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அற்புதம் செய்கிறாரு, அதிசயங்களை செய்கிறாரு. எப்பவும் வந்து பிதா சொன்னதை, பிதா எதுக்கு அனுப்புனாரோ அதை செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இவர் சொந்த விருப்பத்தின்படி நான் செய்யவே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ பிதாவோட கூட அவர் வந்து அனுப்பின காரியத்தை செய்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு பிதா சொல்கிறாரோ அதை கேட்கறதுக்கு ஜெபிக்க போகிறாரு. நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தனிமையாக இருக்கும், நம்முடைய ஒரு பெரிய பிரச்சனைகள் வருது, நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கலாம். அப்படி காரியத்தை நம்ம இருக்கும்போது நம்ம வந்து ஆண்டவரை வந்து நோக்கி நம்ம பார்க்கோமா, இல்லாட்டி நம்ம ஏதோ நம்ம ஒரு மற்றவங்ககிட்ட யார்ட்டையும் சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கோமா, அவங்களால முடியாத காரியமாக இருக்கலாம். ஆண்டவர் வந்து எப்பவுமே பாருங்கள் தனித்து இருக்க விடாதது ஏன், பிதாவை சொன்னதை கேட்கறதுக்கு. அது மாதிரி நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணுங்கிறது தான் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம படிக்கும். ஏன்னா ஆண்டவரை வந்து பார்த்திங்கன்னாக்கி அவர் தனித்து இருக்கவே இல்லை. அவர் பூமியில் இருந்தபோது பார்த்திங்கன்னா எப்பொழுதும் ஜெபிக்கிறதுக்கு, தேவனோட ஜெபிப்பதற்கு தான் போகிறாருன்னு சொல்லி பார்க்கும். அப்போ நம்ம வந்து விசுவாசியாக இருக்கலாம்,
ஆண்டவர்கிட்ட நிறைய விசுவாசம் வச்சு ஆண்டோடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நம்ம இருக்கலாம். ஆனால் வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து நம்ம எப்படி இருக்கோம், ஆண்டவரோட தனித்து ஜெபிக்கிறதுக்குன்னு நமக்கு ஒரு டைம் இருக்கணும். நம்ம ஒதுக்கி காலையிலையோ நமக்கு எப்போ டைம் கிடைக்கோ அப்போ வந்து ஆண்டவரோட பேசுறதுக்கு நம்ம எல்லாம் கூடி ஜெபிக்கிறது இருந்தாலும் கூட நம்ம தனித்து ஆண்டவரோட ஜெபிக்கும் பொழுது நிறைய அனுபவங்கள் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிற சத்தத்தை கேட்டு கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்லி தருவார், நமக்கு எப்படி நடக்கணும்னு சொல்லி தருவார். அப்படி ஜெபிக்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணுங்கிறது தான் இந்த நாட்களில். தனித்து ஜெபிக்க வந்து நமக்கு வந்து ஆசை இருக்கணும். ஆண்டவரோட கூட தனித்து நம்ம வேதத்தை வாசித்து அவர்கிட்ட ஜெபிக்கணும், அவர் பாகத்தில் நம்ம அமர்ந்திருக்கணும் இந்த மரியாதை போல் அப்படின்ட்டு அதுதான் எடுபடாத பங்கு. அதுதான் வந்து உலகத்தில் எல்லாவற்றிலும் நமக்கு வந்து கடைசி வரை நம்ம நடத்தி கொண்டு போகக்கூடியது. அதை நம்ம செய்யணும். அது ஆண்டவருக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதோ இருந்துனாக்கா அதெல்லாம் விட்டுட்டு அவரையே நம்ம நோக்கி பார்க்கணும். அவர் ரட்சிப்பு கிருபையெல்லாம் நமக்கு தந்திருக்காரு. அதை தான் அதுக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கி நம்ம ஜெபிக்கணும். அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த. ஆண்டவர் எப்பவும் பிதா கூட இருந்து ஜெபித்தது போல் நாம் அவரோட கூட இணைந்திருந்து ஜெபிக்கிறதுக்கு நம்ம நேரத்தை செலவு பண்ணி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத இந்த முதலாவது நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட எப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம தனித்து போகிறோம்னு சொன்னாலும் ஆண்டவர் நம்மளோட இடைப்படுது. ஆண்டவர் நம்மளோட கூட இடைப்பட்டு நம்மளோட கூட இருக்கார் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தில் நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வசனத்துலேருந்து நம்ம படிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யோவான் 8வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அடுத்தது யோவான் 8வது அதிகாரத்தில் 28-29 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதனால் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு சிலுவையில் அறைந்த பின்புன்னு சொல்கிறாரு. நானே அவர் என்று நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். இப்போ ஆண்டவர் வந்து எப்பவுமே நடந்த காரியத்தை சொல்லிட்டு வராரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, பிதா சொன்னபடி தான் நான் செஞ்சேன், என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி நான் செய்யவே இல்லை. ஆனாலும் சிலுவைக்கு போகிறதும் ஆண்டவர் சித்தம், ஆண்டவர் நடத்தின காரியம், பிதா வந்து அதுக்கு தான் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறது சொல்றாரு. அதை நம்ம பார்க்கோம். அப்போ பாருங்க, அவன் சொன்னேன், அவர் பிதாவை எனக்கு போதித்தபடியே தான் இவங்களை சொன்னேன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். அப்போ அவர் அனுப்பின பிதா என்னோட கூட இருக்காருங்காரு. ஏன் ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மளோட கூட இடைப்படுகிறவராக இருக்காரு. அதை தான் இவர் பிதா என் கூட இருக்கேன்னு சொல்றாரு. பிதாவுக்கு பிரியமானவர்களே நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனித்திருக்க விடவில்லை என்றார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து சொல்ற காரியங்கள் என்னன்னா, அவர் பிதாவுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சு இருந்தாரோ அதே போல நாமளும் கீழ்ப்படிஞ்சு இருக்கணுங்கிறத சொல்லித்தராரு. அப்போ நீங்க பிதாவுக்கு நான் வந்து பிதா சொன்னதான் செய்கிறேன், ஏன் அப்போ நம்ம சொந்த விருப்பத்தின்படி இருக்கக்கூடாது. எந்த வாழ்க்கையில் எந்த தீர்மானம் எடுத்தாலும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது அவர் இயேசு சொல்கிறார் பாருங்க, நான் பிதாவோட இருந்தேனே அந்த காரியத்தை நமக்கு சொல்கிறார். அவர் வந்து என்ன அனுப்பின உடனே அவர் வந்து கூட இருக்கார். பிதா வந்து எனக்கு பிரியமானது தான் நான் செய்கிறேன், அதனால என் கூட இருக்காருங்காரு. அப்போ நம்ம இயேசுக்கு பிதாவை கூட இருந்தது போல் நம்மளோட பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்காரு. நமக்கு ஒரு தேற்றவானை விட்டுட்டு தான் சிலுவையிலேருந்து மறித்து அவர் உயிர்த்தெழுந்து போகும்பொழுது நான் தனியாக இருக்கிறவங்களுக்கு உங்களை தனியாக இருக்க விடலை. அப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கி இயேசுவோட ஜெபம் பண்ணாங்க, சீசர்கள்லாம் ஜெபம் பண்ணாங்க, மற்ற அற்புதத்தெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் போகும்பொழுது கேட்காங்க, எங்களை எப்படி விட்டுட்டு போகிறீங்களேன்னு சொல்லும் பொழுது நாங்கள் ஒரு தேற்றவானே உங்களுக்கு விட்டுட்டு போகிறேங்காரு. அப்போ அந்த தேற்றவான அபிஷேகத்தினால் நிறையப்பட்ட பிள்ளைங்களாம் வந்து ஆண்டவரை வந்து நம்ம அபிஷேகம் தந்திருக்காரு, நமக்கு ஒரு தேற்றவாளன் தந்திருக்காரு. அது வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் நமக்கு ஆண்டவர் இருக்கார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போனதோ அவர் மரித்ததோ வெறுமே கிடையாது. நமக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்காருன்னு சொல்லி நம்ம தியானிச்சோம்னாக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அது வந்து பிதா கூட நான் இருந்தேன், அதனால நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நமக்காக வேண்டுதல் செய்கிறவருக்கு நமக்கு பரிசுத்தாவி தந்திருக்காரு. அவர் விட்டு சென்றதை நாம் வந்து அவர் பிதா கூட இருந்தாரு போல நமக்கு ஆவியானவர் இருக்காரு. நமக்கு எப்பவும் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுறதுக்கு ஆண்டவர் நமக்கு அனுப்பி தந்துக்கிற ஒரு தேற்றவாளன் இருக்காரு. அந்த பரிசுத்தாவியை நான் எப்பவும் அதிகமாக சொல்கிறது தான், பரிசுத்தாவிங்கிறது ஒரு சபைக்கு உண்டானது இல்லை, எல்லாருக்கும் ஆண்டவர் அதான் சொல்லுங்க, மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி யோவேலில் சொன்ன வசனத்தை படிச்சிங்கனாக்கி நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எல்லாருமே பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் பெற்றுக்கொண்டு ஆவியானவர் வழிநடத்தலுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணித்து வழிநடத்தப்படும் போது நிறைய காரியங்களில் நம்ம
தோல்வி அடையாமல் ஜெயிக்க முடியும். அந்த காரியத்தை ஜெயிங்க. ஜெபத்தில் வந்து நமக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கான்னு நான் சொன்னேன். அந்த பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டு நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரா, நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம். பரலோகத்தில் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ பூமியில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போது 2 இடத்துலையுமே நமக்கு வந்து பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தனிமையாக இருக்கும் பொழுது, பாதுகாப்பை மனுஷங்க எங்கெல்லாம் கொடுக்க முடியாது, ஆண்டவர் தான் தர முடியும். நமக்கு பூமியிலையும் தர முடியும், பரலோகத்துலையும் தர முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ எல்லா பக்கத்துலையும் இருக்கிற ஒரு நல்ல பிதா நம்மளோட கூட இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் எல்லா பக்கத்துலையும் நமக்கு செயலாற்றி நம்மளை நடத்தக்கூடிய ஒரு தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர். நம்மளை தேற்றக்கூடியவர். நம்ம தனிமையாக இருந்து அழும்பொழுது தேற்றக்கூடிய ஒரு தேற்றவாளன் தான் ஆண்டவர் கொடுக்காரு. அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள நீங்கள் அனுதினமும் ஜெபிங்க. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் வந்து மற்ற அந்த காரியங்களெல்லாம் கற்றுக்கொள்ளவே முடியாது. வேதத்தின் ரகசியத்தை, ஆண்டவர் கொடுக்குற காரியங்களெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு உலகத்தில் வாழும்பொழுது தான் நிறைய காரியங்கள் மற்றவங்களுக்காக நம்ம செய்ய முடியும். அதுக்காக ஆவியானவர் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருவார். ஏன்னா கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாரையும் ஆண்டவர் நிறைப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கி 1 யோவான் 2வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கார். 1 யோவான், நீங்கள் யோவான் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அன்பை பற்றி பேசுவார்னு நம்ம சொல்கிறோம். அவர் வந்து பரிந்து பேசுகிறவராக இருக்காராமா. அப்போது பிதாவின் இடத்துல நம்ம பரிந்து பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. பிதாக்கிட்ட போகிறது யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இவரும் தனியாக இல்லை, அவர் போனவுடனே என்ன செய்கிறாரா, நமக்காக இந்த பூமியிலேருந்து நமக்கு போனதுனால அவர் அந்த பரிந்து பேசக்கூடிய ஒரு காரியத்தை நமக்கு செய்கிறாருன்னு சொல்லி பார்க்கும். எப்பொழுதும் நம்ம ஆண்டவர் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கி அவர் வந்து நம்ம அருகில் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியணும். அப்படிப்பட்ட சமூகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவர் வேண்டுதல் செய்கிறார் நமக்காண்டி. நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கும் பொழுது, நமக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது நமக்கு வந்து அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது. இந்த ஜெபிக்கும் பொழுதே நம்ம பக்கத்தில் இருக்கிறவராக இருக்காரு, நம்மோட கூட பேசுகிறவராக இருக்காரு. அவர் நம்ம வேண்டுதலுக்கு பதில் கொடுக்குறவராக இருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற சத்தத்தை நம்ம கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை நமக்கு செய்கிறார். அவர் வந்து அவர் வசனத்தின் மூலமாக நம்மளோடு கூட பேசுவார். அப்போ நம்ம பேசும்பொழுது அவர் பேசுகிறாரு. அந்த சத்தத்தினால நமக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். பார்த்தீங்களா, நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. நமக்கு வந்து ஒரு பதில் கிடைக்குது. பதில்னா நமக்கு ஏதோ ஒரு காரியங்கள் நமக்கு தெரியாத போது ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அந்த பதில் கிடைக்கும் பொழுது அந்த பதில் கரெக்டாக இருக்கும். அந்த பதில்படி நம்ம நடக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்கிறார் ஆண்டவர். அந்த பதில்படி நடக்கும் பொழுது அதுதான் ஜெபத்தை கேட்காருன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ நம்ம ஜெபிக்கும் போதே ஆண்டவர் அவருடைய பிரசனத்தில் அவர் நம்ம மத்தியில் இருக்காருங்கிற அந்த பிரசனத்தை நம்ம உணர்ந்துட்டோம்னாக்கி நமக்கு தனியாக இருக்கவே இல்லைன்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும். நம்ம தனியாக இல்லை, நம்மளோட கூட ஒரு ஆள் இருக்காரு, நம்மளோட கூட ஆண்டவர் இருக்காரு, அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட கூட இருக்காரு. நம்ம ஜெபிக்கும் பொழுது பதில் கொடுக்குற ஒரு ஆண்டவர் இருக்காரு. அப்போ நம்ம தனியாகவே இல்லை. நம்ம ஏன் தனியாக இருக்கோம்? நம்ம தனியாக இருக்கும் பொழுது நம்மளோட கூட இருக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர் இருக்காரு. அவர் தான் நம்மளை கடைசி வரை நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அந்த ஆண்டவர் நம்ம பற்றி பிடித்து கொண்டு ஜெபிக்கணும். தனிமை நான் இல்லை, என்னோட கூட நீங்கள் இருக்கீங்கப்பா, நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நடத்தி செல்லுங்க, எங்களுடைய எல்லா பாதைகளுக்கும் எங்களுக்கு வெளிச்சத்தை காட்டி எங்களை நடத்தி செல்கிற வழிகளை நீங்கள் காட்டுங்க. என்ன பேசணும், என்ன நடக்கணும், எப்படி நாங்கள் வாழ்க்கையில் நடந்து போகணும், எப்படி வந்து நாங்கள் எல்லாவற்றையும் தீர்மானம் எடுக்கும் பொழுதே ஆண்டவர்கிட்ட அந்த பிரசனத்தில் நம்ம கேட்கும் பொழுது அவர் பிரசனத்தில் நம்ம உணரும் போதே ஆண்டவர் நம்மளோடு கூட பேசிடுவார். நம்மளோட வசனத்தின் மூலமாக நம்மளோட பேசுவார். நமக்கு என்ன தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கார். முன்னாடியே அறிந்திருக்கிறதுனால நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினா மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. அஞ்ஞானிகள் தான் அதை தேடி அழிதாங்கன்னு நீங்கள் வசனத்தை படிக்கலாம். அப்போ வசனம் படிக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மளோட கூட பேசிடுவார். நம்மளை பேசும்பொழுது நமக்கு அந்த பெரிய ஒரு வெளிச்சத்தை கண்டு அந்த எந்த இடத்துல நம்ம எப்படி நடக்கணுங்கிற ஒரு வழி வந்து நமக்கு திறக்கப்படும். அந்த வழி திறக்கிறதுக்கு நம்ம ஆண்டவருடைய பிரசனத்தில் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தனித்திருந்து ஜெபிக்கணும். இந்த தனித்திருந்து ஜெபிக்கிறது இங்கே வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. ஆண்டவர் நமக்கு தனித்திருந்து ஜெபிக்கிறத பற்றி கற்றுத்தந்திருக்காரு. அவரே தனித்து பிதாவோடு இருக்கும்போது போல நாமும் தனித்திருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசுவின் நாமத்தினாலே நம்ம எல்லாத்தையும் கேட்கணும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிசாசுகளையும் துரத்தணும். அப்படி எல்லாம் என் நாமத்தினாலே நீங்கள் எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்லு. என் நாமத்தினாலே நீங்கள் எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்லுது. பிசாசுகளை துரத்துங்கன்னா என் நாமத்தினாலே அவருடைய நாமத்தை நம்ம சொல்லணும். அவருடைய நாமம் நமக்கு சொந்தமாக இருக்கும் பொழுது, அவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நம்ம ஒரு நாளும் தனித்து இருக்கோம்னு சொல்லவே வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ தனித்து இருக்கோம்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னாக்கி இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட இருக்காருங்கிற அந்த உணர்வை நம்ம
பெற்றுக்கொண்டு நம்ம அந்த ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை அதிகமாக ஆசீர்வதித்து அநேகருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக நம்மளை மாற்ற அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அதனால் இந்த வசனத்தெல்லாம் தியானிக்கும் பொழுதே நீங்கள் ஜெபிங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, அவர் வழிநடத்தலுக்கு அர்ப்பணிங்க, அற்புதமாக நம்மளை நடத்துவார். நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னாக்கி அந்த பிதா நம்மளோட கூட இயேசுவோட கூட இருந்தது போல் நம்மளோட கூட ஆண்டவர் இருக்கார், ஆண்டவருடைய ஆவியானவர் இருக்கார். அதற்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கோமா? அதற்கு நம்ம தவறி ஏதோ ஒரு முடிவு எடுக்கும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி அடையுதோம் அப்படிங்கிறத நல்லா உணர்வு அடையிறதுக்கு இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு உணர்வை தந்து அவருடைய ஞானத்தினால் நம்ம நிறைத்து இந்த தனிமை உணர்வை நம்ம அறவே எல்லாவற்றையும் நம்ம மூழ்கடிக்கணும். நம்ம அந்த தனியாக இருக்கங்கிறதே இந்த வார்த்தையே இருக்கவே கூடாது. நம்ம ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்காரு, அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பாருன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். மற்ற 28:20 சொல்லியிருக்காரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களையும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அவர் நம்மளை உலகத்தில் முடிவு பரியந்தம், உலகத்தில் நம்ம எவ்வளோ நாள் இருக்கோமோ அது வரைக்கும் நம்மளை சகல நாட்கள் நான் உங்களோடனே கூட இருக்கேங்கிறது. உன்னோட கூட இருக்கேன்னு சொல்லலை, எல்லாரும் கூட இருக்க, யாரெல்லாம் கூப்பிடுவாங்களோ அவங்களுக்கெல்லாம் கடைசி வரை அவரோடு கூட இருந்து அவளை நடத்துகிற நல்ல தகப்பன். தனியாக விடவே மாட்டார். நம்ம தனித்து இருக்கோம்னு சொல்லி இந்த நாட்களில் அழுதுகிட்டு இருக்கோம்னு சொல்லி இருந்தோம்னாக்கி அதை நம்ம இந்த நாட்களில் நம்ம தவிர்த்து ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கார், அவருடைய பிரசன்னம் நம்மளோடு கூட இருக்குது, ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கார், நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்ம தனித்து இல்லை அப்படின்னு சொல்லி நாட்டில் அந்த தனிமையை ஆண்டவர் அந்த காரியத்தை நம்ம விட்டு ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்குற பிள்ளைகளாக இன்றைக்கி வருவோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுறதை நம்ம வாழ்க்கையில் உணர முடியும். ஆண்டவர் அப்படி செய்ய வல்லமுள்ள தேவன். அந்த வசனங்கள் மூலமாக நீங்கள் ஜெபிங்க, அந்த பெரிய காரியங்களை நம்மளை கொண்டும் பிள்ளைகளை கொண்டும் செய்வார். ஆமென். ஜெபிப்போம். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவில் ஜீவிக்கிறார். அவரே அவரே இயேசு என்றும் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவில் ஜீவிக்கிறார். ஆம் சுவாமி, எங்களை தனித்து விடாதபடி, எங்களை தனிமையில் விடாதபடி ஒரு தேற்றவாளனை, ஒரு பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்து எங்களை தேற்றி நடத்துகிற நல்ல தகப்பனை உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தனிமையிலே வாடிக்கொண்டு இருப்போமானால் நீ தனித்து இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த பேசுகிற சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு நீங்க துணிக்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. எந்த இடத்துல தனிமையா இருக்கிறோமோ அந்த இடத்திலெல்லாம் நீங்க அதை ஆண்டவரை நிரப்பி, ஆண்டவரை அந்த இடத்தை நிரப்பி, நான் தனிமையா இருக்கும் பொழுது ஆண்டவரை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் ஆண்டவரை உணர்வடைய எழும்ப எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எந்த இடத்துல எழும்ப முடியாதபடி நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோமோ அந்த இடத்திலே ஆண்டவரே உங்களுடைய சத்தம் தொனிக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சத்தத்தை தொனிக்க செய்யுங்க. தனித்திருந்து அழுது கொண்டு இருப்போமானால் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பெரிய சத்தம் கேட்கிற பிள்ளைகளா நாங்கள் காணப்பட, உங்களுடைய சத்தத்தை எங்களுடைய செவிகள் கேட்க, எங்கள் கேட்க இந்த நாட்களே வசனத்தின் மூலமா எங்களோடு கூட பேசி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. ஆம் தகப்பனே, வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே, எத்தனையோ சத்தமிட்டு ஜெபித்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே செவி சாய்த்த தேவன். எங்களுடைய சத்தத்துக்கும் நீங்க எங்களுடைய தனிமையிலே இருக்கும் பொழுதும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து எங்களை நடத்துகிற தேவன் கூட இருக்குங்க. நன்றி செலுத்துறப்பா. நீங்க எங்களோடு கூட இருக்கிறபடியால், எங்களோடு கூட அந்த பிரசனத்தினால் இருக்கிறபடியா, எங்களோடு பேசுகிறபடியா நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தனிமையில் நீங்க எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை இன்னும் அதிகமாய் நாங்கள் உணர்ந்து கொள்ள, நாங்கள் ஜெபத்திலே அதிக நேரத்தை செலவு செய்ய, தனித்திருந்து ஜெபிக்க நீங்க கற்றுத்தந்திருக்கீங்க. அதை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறையா. எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும், எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் உங்களுடைய வசனத்துக்கு திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த நாட்களை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறையா. எங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான தீர்மானத்தையும் தேவனுடைய கரத்திலே நாங்களுக்கு அர்ப்பணித்து ஆண்டவரே உம்மிடத்தில் ஜெபித்து ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் செய்து முடிக்க
எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். சொந்த விருப்பத்தின்படி நாங்கள் இந்த முடிவும் எடுக்காதபடி தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாட்டிலே அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. சுகமாய் நடத்தி செல்வமாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் நீங்க முதலிடத்திலே வந்து எங்களை தாங்கி வழிநடத்தத்தக்கதாக்கி ஜெபிக்கிறோம். நோயா இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் எல்லாவற்றிலும் தேவனா கூட ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவைகளோடு இருக்கிற தனித்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தனிமை உணர்வை நீங்க ஆண்டவரை அகற்றி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே அந்த சத்தத்தை கேட்டு ஜெபத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட அநேக பிள்ளைகளை நீங்கள் எழுப்புவதற்காக நன்றி சொல்கிறேன். இப்படி எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி சுவாமி. எல்லாத்தையும் சந்திங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இது என்னுடைய பிரசனம் எங்களை தாங்கி வண்ணத்தமாக ஜெபிக்கிறேன். மறுபடியும் அவங்களுடைய சமூகத்திலே வருமுறை எங்களை காத்து வண்ணத்தமாக ஜெபிக்கிறேன். துதிகனமாய் அம்மக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.